நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆமென். உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது என்று அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எலியா ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். எலிசா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த நாளிலே நீங்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை பார்ப்பீங்கன்னா, அப்போது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தை, எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இந்த 16வது வார்த்தையிலே நிறைவேறுகிறதாக நாம் காண்கிறோம். எதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்வேன் என்று பிராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரோ, வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரோ, அந்த வார்த்தைகளை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் மனமாற மனு புத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் நிறைவேறாம ரொம்ப காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? இந்த சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேசத்திலே பயங்கரமான பஞ்சம், மனுஷன் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தினுடைய காரணத்தினால ஜனங்கள் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பாருங்கள், 23வது வசனத்தை சொல்லப்படுகிறது, அதற்கு உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டோடத்தில் போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றார்கள். இப்படி ஒரு சாப்பிடுறது கூட ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. ஆமென். 30வது வார்த்தையில சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீயின் வார்த்தையில ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அப்படின்னா ஒரு பெண் சொல்றா, என் பிள்ளைய அவ சாப்பிட்டானா, அவ பிள்ளைய சாப்பிட கேட்கிறான், அவ கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றா. நன்றாக கவனிக்கணும். அவ்வளவு பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு நடுவிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இல்லை, நான் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் தேவனுக்கு ஒரு பெரிய பொருட்டு அல்ல. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் எடை போடாதிருங்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சத்துக்கு நடுவில் தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களானால், சூழ்நிலைகள் அவைகளை எல்லாம் ஒன்றும் அசைக்காதபடிக்கு தேவனே அவைகளை மாற்றி போடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நான் சொல்லுகிறதை கவனமாக கவனித்து உங்கள் இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் செய்வேன் என்று சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரா? கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறாரா? தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரா? இந்த காரியங்களை நான் இப்படி செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அதற்கும் இது என்னுடைய போகிற காலங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று மிகவும் கலக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அதுல ஒரு தெளிவு உண்டாக்குகிறார். சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நான் சொல்லுகிறேன், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த மனுஷன் மூலமா தான் எனக்கு அற்புதம் நடக்கும், இந்த சகோதரி மூலமா தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இந்த ஆபீசர் மூலமா தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இந்த கவர்மெண்ட் மூலமா தான் எனக்கு அற்புதம் நடக்கும். நோ 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 நோ. தேவன் மூலமாக அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணினதை அவரே உங்களுக்கு செய்து முடிப்பார். இவங்க வந்தாதான் நடக்கும், இவங்க போனாதான் நடக்கும், இவங்க பேசின நோ நோ நோ. கர்த்தர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலைகள் தடையாக மாறாது. எந்த ஒரு மனிதனும் அதை தடை செய்ய முடியாது. அது உங்க கையில ஒண்ணுமில்லாம இருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில எதுவும் நடக்கிறதுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாம இருக்கலாம், அல்லது சூழ்நிலைக்கும் அதுக்கும் ரொம்ப எட்டாத ஒரு கனியை போல இருக்கலாம். அதையெல்லாம் உங்கள் மனதிலே போட்டு அவன் குழப்பாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து தேவன் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு அற்புதம் நடக்கும், என் கடன்களை நான் அடைப்பேன், தேவன் என் பிள்ளைகளை
உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு வைப்பார். என் கணவன் திருந்துவார், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் தீமைகள் நன்மையாக மாறும், என்னுடைய கஷ்டங்களை நாம் கர்த்தர் மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை நிறைவேற்றும் பொழுது அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைகள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதற்கு நடுவில் நிறைவேற்றினார். தேசத்துக்குள்ளே ஒரு ஆனந்தமும் ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உண்டானது. அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள், சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை விசுவாசியுங்கள். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்கள் தேடி வரும் என்று உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.